இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் குலசாமியாக வணங்கிக் கொண்டிருக்கும் சக்தி வாய்ந்த அம்மனை பற்றிதான். பக்தர்கள் மனமுருகி வேண்டினால் நாகம் வடிவில் நேரில் தோன்றும் அதிசயமும் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளில் அம்மனிடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட நாணயங்களை தூக்கி வீசப்படுகின்றது. ஏன், எதற்காக காசு தூக்கி வீசுகிறார்கள்? குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த அம்மனை வேண்டிக் கொண்டால், இங்கு கொடுக்கும் மருந்தை உட்கொண்டால் 3 மாதத்தில் கருத்தரிக்கும் அதிசயம். கிட்னியில் கல் இருந்தாலும் இங்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் நீரை அருந்தும் பொழுது விரைவில் குணமாகும் அதிசயம். மேலும் இதுபோல் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டுள்ளது. காணொளி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். பொதுவாக ஜாதி, மதம், மொழி, இனம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் கடவுள்கள். மனிதர்களுடைய சுயநலத்திற்காக உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பிரித்துள்ளார்கள். ஆனால் தெய்வங்கள் இதுபோல் செய்வதில்லை. அனைத்து மனிதர்களும் கடவுளின் குழந்தைகளாவார்கள். தமிழ் தெய்வங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடைவிடாத பந்தம் ஒன்று பல யுகங்களாக தொடர்ந்து வருகின்றது. உதாரணமாக திருச்செந்தூர் முருகன் கோவில் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்றது. மீரா கண்ணு என்ற இஸ்லாமிய புலவர் முருகன் மீது பக்தி கொண்டு வறுமையில் வாடிய போது அவருக்கு உதவிய கதை மற்றும் பல இஸ்லாமியர்கள் முருகனை வழிபடும் கலாச்சாரம் இப்பகுதியில் நீண்ட காலமாக உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான பிணைப்பு மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இஸ்லாமியர்கள் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை. குறிப்பாக திருமலை வெங்கடேசனை தங்கள் மருமகனாகவும் முகலாய இளவரசி பிபி நாஞ்சாரியை மனைவியாகவும் கருதி அப்பகுதி இஸ்லாமியர்கள் கடப்பா போன்ற பகுதிகளில் வழிபாடு நடத்துகின்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு மற்றும் நம்பிக்கை சமய நல்லிணக்கத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. ஒரு புராண கதையின்படி படையெடுப்பின் போது சிலையை எடுத்து சென்ற இஸ்லாமிய வீரர்கள் அது ஒரு சிறுமியால் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட போது அம்மனின் சக்தி காரணமாக அதனை அந்த இடத்திலேயே விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இன்றும் உள்ளூர் இஸ்லாமியர்கள் அம்மன் திருவிழாக்களில் கலந்து கொள்வது மற்றும் அம்மன் மீதான நம்பிக்கையுடன் இருப்பது கலாச்சார ஒற்றுமையை காட்டுகிறது. சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டில் இஸ்லாமியர்களின் பங்கு, குறிப்பாக வாவர் வழிபாடு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது. எருமேலியில் உள்ள வாவர் மசூதியை தரிசித்து ஆடி ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரையை தொடங்குவது பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு முக்கிய பாரம்பரியம். இது இந்து முஸ்லிம் நட்புறவை உணர்த்துகிறது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று காண இருக்கும் காணொளியில் காளியம்மனை குலசாமியாக வணங்கிக் கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களை பற்றி தான் காணவிருக்கிறோம். யார் அந்த அம்மன், அவர் செய்து வரும் சித்த விளையாட்டுகள் என்னென்ன என்பதை இப்பொழுது காண்போம். அரச மரத்திற்கு அடியில் அமர்ந்து நீதி அரசாட்சி புரிந்து சுயம்புவாக அமர்ந்திருக்கும் அம்மனின் பெயர் அரச மரத்து காளியம்மன். இந்த திருக்கோவில் எங்கு உள்ளது என்றால் திண்டுக்கல் மாவட்டத்தின் வத்தலகுண்டு அருகில் ஜி தும்பலப்பட்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஜாதி மத பேதங்கள் இன்றி மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து தரப்பினரும் இங்கு வந்து வணங்கி செல்வது இக்கோவிலின் சிறப்பாகும். சரி, இப்பொழுது அம்மனின் வரலாற்றை பற்றியும் இக்கோவிலின் சிறப்புகள் என்னென்ன என்பதையும் இந்த காளி அம்மனின் சித்து விளையாட்டுகள் என ஒவ்வொன்றாக இப்பொழுது காண்போம். முதலில் இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் கருமாத்தூர் என்னும் ஊரிலிருந்து நாயக்கர்களால் போற்றி வணங்கப்பட்ட தெய்வத்தை கூடையில் வைத்து மலை மேல் இருக்கும் கோபாலசாமி திருக்கோவிலுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது இந்த அரச மரத்து அடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்று பக்தர்கள் அமர்ந்துள்ளார்கள். இந்த அரச மர காளியம்மனின் சிறப்பு என்னவென்றால், எத்தனை வருடங்களாக குழந்தை இல்லை என்றாலும் இத்திருக்கோவிலுக்கு ஒரு முறை வந்து அம்மனை தரிசனம் செய்து தொட்டிலை கட்டி
இங்கு இலவசமாக கொடுக்கும் மருந்தை உட்கொள்ளும் பொழுது 3 மாதத்தில் கருத்தரிக்கும். இந்த காளியம்மன் அருளால் பல்லாயிரம் பேருக்கு குழந்தை பிறந்துள்ளதாக இங்கிருந்தவர்கள் எங்களிடம் விவரித்தார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு அரச மரத்து காளியம்மன் சொல்லி ஒரு தெய்வம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வெளியூர்லேருந்து நிறையா நபர்கள் வராங்க. அவங்க தீர்க்க முடியாத குறைகளோடு வராங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல முறையாக தான் போயிருக்காங்க. இங்கே வந்து பௌர்ணமிக்கு செம்ம ஃபேமஸாக இருக்கும். தீர்க்க முடியாத குறைகளில் வந்தாலும் அவங்க சரி பண்ணி போயிடுறாங்க. ரெண்டாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களோட இங்கே வந்து தொட்டில் கட்டி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா உடனே நடக்குது. கல்லடப்புக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா இங்கே மருந்து கொடுக்குறாங்க, கிட்னி ஸ்டோன். இதுக்கு வந்து ஃப்ரீ தான், யாரும் காசு கொடுக்குற வேலையே கிடையாது. ஃப்ரீயாகவே இப்போ எல்லா வைத்தியமும் பண்ணுறாங்க. யார் வேண்டாலும் வரலாம். குடும்பத்தில் தீர்க்க முடியாத குறைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த தெய்வத்திட்ட வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே நல்லதுதான் நடந்திருக்கு. வீட்டில் ஏதாவது திருடு நடந்து விட்டால் இந்த கோவிலுக்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் யார் திருடினார்களோ அவர்களை 3 நாட்களில் காட்டிக் கொடுப்பது மட்டுமின்றி திருடிய பொருட்களை மீட்டுக் கொடுப்பதாக சொல்கிறார்கள். அம்மனை மனதார வேண்டிக் கொண்டு பாலபிஷேகம் செய்தோம் என்றால் தொழில் முடக்கம், செய்வினை போன்ற பிரச்சனைகளிலிருந்து உடனடி தீர்வு கிடைக்கும். உடல்நிலை சரியில்லை என்றால் உப்பு மற்றும் எண்ணெய் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் போது உடனடியாக எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் உடனே நடப்பதால் பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருடந்தோறும் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அன்று சுமார் 1000 ஆடுகள் 1000 கோழிகளை வெட்டி பொங்கலிட்டு பூஜை செய்வது வழக்கம். இந்த விழாவின் போது சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் காளியம்மனிடம் வேண்டிக் கொண்டு காசை எறிகிறார்கள். அந்த காசு யார் பெறுகிறார்களோ அவருடைய வறுமை சூழல் நீங்கி செல்வ செழிப்பாக மாறும் என்று இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. அதேபோல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நாக வடிவில் அம்மன் காட்சி கொடுப்பதையும் அதிசயத்திலும் அதிசயம் என்று சொல்கிறார்கள். பக்தர் ஒருவர் எடுத்த காட்சியை இதில் இணைத்துள்ளோம். அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். நல்லா வாம்புதே. இவர் பெயர் ராஜா முகமது. இவருடைய தந்தை ஊர் நாட்டாமை என்றும் கோவில் தர்மகர்த்தாவில் இவருடைய தந்தையும் ஒருவர் என ஆரம்பத்தில் எங்களிடம் இவர் பகிர்ந்து கொண்டார். பின்னர் தான் வாகனத்தை ஓட்டிய பொழுது விபத்து நடந்ததாகவும் போலீசிடம் கைதாகி சிறைக்கு செல்ல நேரிடுமோ என்ற அச்சத்தில் இருந்த பொழுது இந்த அம்மன் தன்னை அருகிலிருந்து காப்பாற்றியதாகவும் அன்றிலிருந்து இன்று வரை தினமும் காலையில் வாகனத்தில் வெளியே செல்லும் பொழுது இந்த அம்மனை வழிபட்டு செல்வதாக மெய் சிலிர்க்க எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். வணக்கம், என் பேர் ராஜா முகமது. நான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவன். இந்த ஊருக்கு எப்படி வரணும்னா, வத்தலகுண்டிலேருந்து 6 கிலோமீட்டரில் ஜீத்துமலைப்பட்டின்ற கிராமம் தான். இங்கே அரச காளியம்மன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கிடையாது, அனைவரும் ஒன்றா தான் இருப்போம். எந்த திருவிழா கும்பிட்டாலும் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு மிராஸ் பதவி. ஏன்னா நான் வந்து முஸ்லீமு, எங்களுக்கு வந்து நாட்டாம் பதவி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் எத்தனையோ வெளியூர்லேருந்து தீர்க்க முடியாத குறைகளில் நிறையா பேர் வராங்க. வந்து எல்லாமே 100% நல்லது நடந்து தான் போயிருக்காங்க. அதனால் நம்பி யார் வேணாலும் வரலாம். வந்து ஒரு டைம் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து இந்த கடவுளே அவங்கள கூப்பிடும். நான் வந்து ஒரு டிரைவர். என் வண்டியில் வந்து திண்டுக்கல்லேருந்து அரிசி லோடு ஏற்றிட்டு வரும்போது என் வண்டியில் பின்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பின்னாடி வந்து ஒரு 2 வீலர் மோதி அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டாங்க. அப்போ வந்து என்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ நான் மனசுக்குள்ளே கடவுளை வேண்டினேன், இந்த மாதிரி என்னை வந்து காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப மனநிலைமை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டாம் போது 3 நாளில் ரிசல்ட் கிடச்சிச்சு. அவர் நார்மல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆன பின்னாடி நான் அப்போ இருந்து ரெகுலராக அந்த கோவிலுக்கு தினமும் காலையில் வந்து தான் போவேன் எங்கே போனாலும்.
அதனால நல்லதே நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன நபர் 3 மாசத்துல இதே கோவில்ல வந்து என்னை நேரில் சந்திச்சு, இந்த அதிசயம் வந்து எங்கேயுமே நடக்காது. என்னை நேரில் சந்திச்சு, ஒன்றும் பயக்காதப்பா, நீ எப்பயும் போல நார்மலாக வண்டி ஓட்டு, என் மேலே தான் தப்பு, நான் தெரியாமல் வந்து உன் வண்டியில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேசி என் வீட்டுக்கு வந்துட்டு போனார். இதை விட பெரிய அதிசயம் எதுவுமே கிடையாது. இதுக்கு காரணம் பூராமே நான் வந்து முழுக்க முழுக்க இந்த கடவுளை நம்பினது தான். இங்கு பரம்பரையாக அரசமர காளியம்மனின் அருளாசியால் அருள்வாக்கு மற்றும் இலவசமாக வைத்தியம் செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பு அமிர்தா அம்பாள் என்பவர் அருள்வாக்கு மற்றும் இலவச வைத்தியங்களை செய்து வந்துள்ளார். அமிர்தாம்பாள் அம்மையார் சொன்ன வாக்குகள் அனைத்தும் பலித்திருக்கின்றது. அதே சமயத்தில் நாகங்களை செல்லமாக இங்கே வா, எங்கிருக்கிறாய் என்று கேட்டவுடன் எங்கிருந்தாலும் நாகங்கள் காட்சி கொடுக்குமா. வயது மூப்பு காரணமாக சமாதி அடைந்த பின்பு அவரை தொடர்ந்து பரம்பரையாக யுவராஜ் என்பவர் தற்பொழுது அருள்வாக்கு மற்றும் இலவச வைத்தியங்களை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் செய்து வருகிறார். குழந்தை பிறப்பதற்காக இலவச மருந்தும், கிட்னியில் கல்லடைப்பு இருந்தாலும் மூலிகை தீர்த்தத்தை கொடுக்கிறார். காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மருந்து கொடுக்கிறார். அதேபோல் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் காலை முதல் மதியம் 3 மணி வரை இலவசமாக மருந்து கொடுக்கிறார். நாகமா இருக்காங்க. முன்னோர்கள் அவங்க பாட்டி வந்து அவங்க கூப்பிட்டா கீழே வருவாங்களாம், வாங்க பேச்சின்டா வருவாங்களாம், போயாண்டா போயிடுவாங்களாம். இதில் தான் வந்து எல்லாரும் தொட்டி வெட்டி போடுறாங்க, வளைவி போட்டு விட்றாங்க. அப்புறம் என்னமோ நாகம்மா மேலே படுத்திருக்காங்க. அவங்க இதே முத காட்சி காட்சி கொடுத்ததா. இதில் தான் நம்ம ஆத்தா வருவாங்க போவாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் பார்த்துருக்கோம் நிறைய தடவை. அது வருது போகுது, கண்காட்சியை பார்த்துருக்கோம். அது ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பிள்ளைகள் எல்லாரும் விளாட்றாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அதேமாரி இந்த அரச மரத்து காளிக்கு பங்குனி மாதம் திருவிழா கும்பிடுவாங்க. அது வந்து கெடா, அரிசி, சாவா, நிறைய மக்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேனி, மதுரை, உசலம்பட்டி, வத்தலக்குண்டு, திண்டுக்கல், சேலம், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், எல்லா ஊர்லேருந்து மக்கள், சிவகங்கை, தூத்துக்குடி, எல்லா மாவட்டத்திலேருந்து பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் இந்த ஆத்தா நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டாலும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. பயந்த கோளாறு, கல்லடப்பனுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, வீட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைண்டாலும், நம்மளுக்கு யாரோ ஏதாவது வச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் அதை உடனே தீர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் நம்பி வாங்க, சரியாயிரும். 3 மாதத்துல உங்களுக்கு குழந்தை உங்கள் கையில் கண்காட்சியாக பார்ப்பீங்க. உங்களுக்கு இங்கு வந்திருந்த பக்தர்களின் அனுபவங்களை இப்போது காண்போம். என்னோட பேர் ராமேஸ்வரி. செம்பட்டி பக்கத்தில் இருந்து காமன்பட்டி, செம்பட்டி பக்கத்தில் அங்கேருந்து வந்திருக்கோம். வந்து அம்மா கிட்ட பையன் வேலைக்காக வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன். 3 மாதத்துக்குள்ளே நல்ல வேலை அம்மா அமைச்சு கொடுத்தாங்க. வெள்ளிக்காப்பு பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். ஒரு 3 மாதத்தில் அமைச்சு கொடுத்தாங்க. நல்ல சம்பளம், நல்ல வேலை. வந்துட்டு வெள்ளிக்காப்பு அம்மனுக்கு சாத்திட்டு பார்த்துட்டு போனேன் படிச்சுட்டு. இப்போ பையனுக்கு வரனுக்காக நான் வந்திருக்கேன். அம்மா நல்லா அப்படியே அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க வரணும்னு நினைச்சேன். உடனே வந்துட்டு அம்மாவை வந்து பார்த்தபடி குழந்தை மனசோட ரொம்ப நல்லா இருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் நிறைய கோயிலுக்கு போறோம், எங்க போனாலுமே இந்த சந்தோஷம் கிடைக்குமா, இதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து பார்த்தோடனே ஏதாவது ஒரு சாமி பார்க்கணும்னு நினைச்சேன், அடுத்த நிமிஷமும் வந்து பார்க்குற மாதிரி இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் சின்னாலிப்பட்டியிலேருந்து வரோம். மாலா பேர். ஆனால் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சி வந்தப்போ எங்கள் பசங்க குரூப் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் எப்படி போகணும் என்னன்னு கூட தெரியாது. கேட்டோடனே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இங்கே நிறுத்தி வாங்கன்னு அந்த அம்மாவே வழிநாட்டு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப எத்தனை கோயில், எத்தனை சோசியம் பார்த்துருக்கேன், எத்தனை அருள்வாக்கு கேட்டிருக்கேன். எனக்கு எங்கேயும் போவேன் நம்பிக்கையோட, அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் வருவேன். இங்கே வர விட்டு
நான் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடிதான் அந்த தெய்வம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் நம்புறேன். இவ்வளோ நாளாக நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். இங்கே வந்தேன். எனக்கு ஆத்தா என் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி வரைக்கும் எனக்கு நல்ல வழியை காய்ச்சிருக்கா. நான் அதேமாரி இந்த தாயிட்ட வந்து அம்மா பெத்த தாய் வீட்டுக்கு வர மாரி தான், எந்த குறையும் வைக்க மாட்டான். தாய் விட இதை நான் நம்புறேன். அரச மரத்து காளியம்மனை நேரில் காணும் பொழுது எங்களுக்கும் மெய் சிலிர்த்தது. எங்களை நேரில் வரவழைத்து ஆசிர்வாதம் செய்த அரச மரத்து காளியம்மனை மனதார வேண்டிக் கொண்டு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.